ரஜ மாதத்திலே பரவலாக மக்கள் மத்தியிலே ஓதப்படுகின்ற ஒரு துவா இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜ மாதம் வந்துவிட்டால் இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் ரெண்டு மாதிரி உச்சரிக்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் ரெண்டு மாதிரி உச்சரிக்கலாம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். இந்த துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வந்திருக்கிறது. அப்ப இந்த செய்தியை அதிகமாக நாம் வைத்து மக்கள் இந்த துவாவை ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இது அர்த்தம் என்ன? அல்லாஹ்வும்ம பாரிக் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ஃபீ ரஜப் வ ஷஅபான், ஃபீ ரஜபின் வ ஷஅபான், ரஜபையும் ஷஅபானையும் முபல்லிக்னா ரமதான், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போன்று வபாரிக் லனா ஃபீ ரமதான் என்ற வேறு அறிவிப்புகளும் வந்திருக்கிறது. அப்ப ரமதானில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று. அப்ப இந்த துவா பரவலாக ரஜ மாதம் வந்து விட்டால் எல்லா மக்களுமே ஓதுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த துவாவை பொறுத்தவரையிலே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அதிகமான அறிஞர்கள் இதை நம்ம ஓதுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் வரிசையை ஆய்வு செய்து பார்த்தால் இதுல ரெண்டு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, இந்த அறிவிப்பாளர் வரிசை, இந்த செய்தி வரக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே ஜியாத் பின் அப்துல்லா நுமைரி என்பவர் இடம்பெறுகிறார். இரண்டாவதாக ஜாயிதா பின் அபி ருகாத் என்பவர் இடம்பெறுகிறார். இந்த ஜியாத் பின் அப்துல்லா நுமைரி என்பவர் இமாம் இப்னு மஅயின், அதே போன்று இமாம் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இவரை பலவீனமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இவர் இடம்பெறுகின்ற இந்த செய்தி பலவீனமானது. இது இந்த அறிவிப்பாளர் வரிசையில் முதலாவது பிரச்சனை. இரண்டாவதாக ஜாயிதா இப்னு அபி ருகாத், ஜாயிதா இப்னு அபி ருகாத் குறித்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்ற பொழுது இவருடைய ஹதீஸ் அறிவிக்க முடியாது, முன்கருல் ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள். இமாம் புகாரி ஜாயிதா இப்னு அபி ருகாத் பற்றி சொல்கின்ற பொழுது முன்கருல் ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த பிரயோகத்தை பயன்படுத்தினார். முன்கருல் ஹதீஸ் என்ற இந்த பிரயோகத்தை பயன்படுத்தினால் என்ன அர்த்தம் என்பதை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஸஹீஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மீசானுடைய அக்தீதாவிலே இமாம் இப்னு கத்தான் ரஹிமஹுல்லாஹ்வுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொன்னால், அதாவது முன்கருல் ஹதீஸின் ஒரு ஆளை குறித்து சொன்னால் அவருடைய ரிவாயத்தை அறிவிக்க முடியாது. லா தஹீஹு ரிவாயத்து, அவருடைய ரிவாயத்தை அறிவிப்பது ஹலால் ஆகாது, ஆகுமாகாது என்ற கருத்தை இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மீசானுடைய அக்தீதாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் அல்லாமா ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்-பாஇஸுல் ஹதீஸ், அதாவது இமாம் இப்னு கஸீருடைய இஹ்திஸார் உலூமுல் ஹதீஸுக்கு விரிவுரையாக இருக்கிறார்கள். அல்லாமா ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹ் அல்-பாஇஸுல் ஹதீஸ், அதிலே அவர்கள் சொல்கின்ற பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாராவது ஒருவரை குறித்து இந்த முன்கருல் ஹதீஸ் என்று விமர்சனம் பண்ணியிருந்தால் அது அந்த நபர் பொய்யர் என்பதை அடையாளமாக காட்டும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே பொய்யராக இருந்தால் தான் இமாம் புகாரி அவ்வாறு விமர்சனம் செய்வார்கள் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இவர் வரக்கூடிய இந்த அறிவிப்பாளர் வரிசை மிகவும் பலவீனமான செய்தி, மிகவும் பலவீனமான செய்தி. அப்ப இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்று நாம் சொல்ல முடியாத அளவுக்கு இரண்டு பிரச்சனைகள் இருக்கின்றன. அப்ப எனவே தான் சில அறிஞர்கள், முற்பட்ட அறிஞர்களே அதிகமானவர்கள் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சிலர் முன்கர் ஜித்தன் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு நாம் சொல்ல முடியாத அளவுக்கு மிக பலவீனமானது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்று சொல்லி ஓதுவது கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த செய்தியை இமாம் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸவாயித் முஸ்னதில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸவாயித் முஸ்னதில் இந்த செய்தி வந்திருக்கிறது. அதே மாதிரி இமாம் தபரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஅஜம் அல்-அவ்ஸத்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அபூ நுஐம் அல்-அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹில்யத்துல் அவ்லியாவில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் ஷுஅபுல் ஈமான்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் பஸ்ஸார் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இப்படி கிரந்தங்களிலே வந்திருந்தால் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப ஆதாரமா சொல்றவங்க எத்தனை கிரந்தங்கள் வந்திருக்குன்னு சொல்லுவார்கள். அப்ப சொல்லி போட்டு இது ஆதாரபூர்வமானது எல்லாம் சொல்லுவார்கள். எனவே எப்படி எந்த கிரந்தத்துல வந்தாலும் அதனுடைய அறிவிப்பாளர் பலவீனமானது, மிக பலவீனமானது. எனவே நிறைய அறிஞர்கள் இந்த செய்தியை பலவீனம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுதும் இது மிக பலவீனமான செய்தியாக பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை இந்த ரஜப் மாதத்திலே நாம் உண்மையிலே இது ஒரு சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் என்ற வகையிலே நாம் அதிகமாக நன்மைகள் செய்ய வேண்டும். கண்டிப்பாக பொதுவான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். வளமையாக நாம் தொழுதுவார தொழுகையிலே உள்ளச்சத்தோடு பேணுதலோடு தொழ வேண்டும். அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் தொழுதிருப்போம், இவாதத் செய்திருப்போம். இன்னும் ரமதானுக்கு நாம் தயாராகுவதற்காக நாம் அதாவது குறித்த நேரத்தில் சரியான உள்ளச்சத்தோடு தொழப்படை கொள்ள வேண்டும். இரவு வணக்கங்களில் ஈடுபட வேண்டும், வித்ர் தொழ வேண்டும். அதே போன்று துஹாவுடைய தொழுகை, அதே போன்று குர்ஆன் திலாவத், தஸ்பீஹ், திக்ர், அவுராதுகள், இஸ்திக்ஃபார்கள் என்று இபாதத்தில் நாம் அதிகமாக செய்வது நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது என்று ரமதானை எதிர்பார்த்து ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் செய்திருக்கிறார்கள். அது அல்லாமல் நூதன செயற்பாடுகள், ஹதீஸ்கள் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை கொண்டு வந்து அதை நம்பி இத்தனை சூறாவை எந்த நேரத்தில் ஓதணும், இத்தனை திக்ரை எந்த நேரத்தில் ஓதணும், இந்த நாள்ல இப்படி நோன்பு பிடிக்கணும், இந்த நோன்பு பிடிச்சா எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று தனியாக ரஜப் மாதத்துக்கு என்று வரக்கூடிய தனியான நோன்புகளோ தனியான இரவு வணக்கங்களோ குறித்து வருகின்ற எந்த ஒரு செய்தியும் ஆதாரபூர்வமானது கிடையாது. மிகவும் பலவீனமானது, இட்டுக்கட்டப்பட்டது. எனவே அதையெல்லாம் விட்டுவிட்டு பொதுவாக நாம் அமல்களில் ஈடுபடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த ரஜப் மாதத்தில் அதிகமான நல்லவர்கள் செய்து, ஷஅபானில் நல்லவர்கள் செய்து, ரமதானுக்குள்ளே நல்ல முறையில் நாம் சென்று ரமதானை பயன்படுத்தி ஏனைய காலங்களையும் நல்ல அமல்களிலே பயன்படுத்தக்கூடிய, நல்ல அமல்களிலே கழிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கிருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.